உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் எப்பேற்பட்ட இறை வார்த்தைகளை கொடுத்து, வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, அதை எப்படி நம்மால் வாழ்வாக்க முடியும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த கருத்துக்களை எல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். பகைவர்களை பார்த்தாவே நமக்கு வெறுப்பு தான் வரும், கோபம்தான் வரும், அருவெறுப்பாக இருக்கும். ஒன்று, அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் எதிர்த்து கொண்டே இருப்போம், அவர்களோடு சண்டையிட்டு கொண்டு வாதிட்டு கொண்டு இருப்போம், விவாதம் செய்து கொண்டிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பார்வையிலேயே படாமல் பேசாமல் மௌனமாக ஒதுங்கி போய் கொண்டிருப்போம். இது ரெண்டு தான் நடக்கும் பகைவர்களிடத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். சாத்தியமா? சாத்தியம். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவர் முன்னாடி போய் முட்டி போட்டாவே அந்த பகைவர்களை நினைச்சா நமக்கு கோபம் தான் வரும். நமக்கு எதிராக துரோகம் செய்கிறவர்களை நினைத்தால் நமக்கு வெறுப்பு தான் வரும். அவங்களை எப்படி நாம பழி வாங்கலாம், அவங்களை எப்படி நாம சண்டையிடலாம் என்று தான் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். உதாரணம் தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். நாபோத்து என்கிற அப்பாவியை எப்படி ஆகாபும் அவருடைய மனைவி ஈசபேலும் கொலை செய்தார்கள் என்று நாம பார்த்தோம். கொலை செய்துவிட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கொள்ளையடித்து விட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. நிச்சயமா இருக்க முடியாது. எலியா என்கிற இறைவாக்கினர் வருகிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? சுட்டி காட்டுறார், தவற்றினை சுட்டி காட்டுகிறார். நீ கொலை செய்திருக்கிறாய், கொள்ளையடித்திருக்கிறாய், ரெண்டு வேலை செஞ்சிருக்கிற. 10 கட்டளைகளில் இந்த 2 கட்டளைகளும் வருகிறது. 5வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக, 7வது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக. 2த்தையும் செஞ்சிருக்கிறார் இவர். கொலை செய்திருக்கிறார். நாபோது என்கிற அப்பாவியை கொலை செய்தது, அவருடைய திராட்சை தோட்டத்தை கொள்ளையடித்தது. 2 தவறு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லப்படுகிறது பாருங்க இறைவார்த்தை, நாய்கள் நாபோதின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்ப நீயும் ரத்தம் சிந்தி மரிக்க போற, நீ சிந்துகிற அந்த இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் சொல்றார். ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒன்று. அடுத்தவ பொருளுக்கு ஆசைப்பட்டு, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு அவனை கொலை செஞ்சு துரோகம் பண்ணி பழி வாங்கி அவனை ஒழித்து கட்டிவிட்டால் அந்த பணத்தையோ அதிகாரத்தையோ புகழையோ அல்லது அந்த சொத்தையோ அபகரித்து கொண்டால் நாம் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? இல்லை. பாருங்க, நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். நம்மளோட முடியிருத்தாங்க இந்த வாழ்க்கை, நம்மளோட முடிந்து போறதா இந்த வாழ்க்கை? இல்லை. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகளின் பிள்ளைகள் வளர வேண்டும் இல்லையா? ஒரு துரோகம், ஒரு தவறு செய்துவிட்டு, ஒரு பாவம் செய்துவிட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமான்னா முடியாது. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் செய்கிற பாவம் நம்முடைய பிள்ளைகளையும் வந்து சேரும். கொஞ்சம் மனசாட்சியோட நாம நடந்துக்கணும். ஈசபேலுக்கும் ஒரு தண்டனை பாருங்க.
இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் சொல்லப்படுகிறது. நாய்கள் அந்த ஈசபேலினுடைய உடலை தின்னும் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு விதமா சொல்றாங்க அதை. ஒன்று, அந்த நகரிலேயே நீ இறந்து போனால் நாய்களுக்கு நீ இரையாவாய். நகரத்திற்கு வெளியே இறந்து போனால் வானத்து பறவைகளுக்கு இரையாவாய். இதை கேட்ட உடனே ஆகாபால தூங்க முடியுமா? இதை கேட்ட உடனே அவனை சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆகாப் என்ன தெரியுமா செய்தான்? உடனடியாக தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டான். வெற்று உடலின் மீது சாக்கு உடையை உடுத்திக் கொண்டான். நோன்பு காத்து சாக்கு துணி மீது அவன் படுத்து கிடந்தான். உடனடியாக நோன்பு இருக்க முயற்சி செய்கிறான். செய்தது தவறுதான், குற்றம்தான், பாவம். அதை செய்திருக்க கூடாது என்று அவன் மனம் வருந்துகிறான். பிரியமானவர்களே, அவன் மனம் வருந்துகிற போதுதான் கடவுள் அவனை மன்னிப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அவன் செய்த தவற்றுக்கான தண்டனையை அவனுடைய இனத்தில் ஒருவருக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு உறுதியையும் ஆண்டவர் தருகிறான். அப்போ நம்முடைய வழிமரபு, நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. எனவே அந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். திருடுவதற்கோ கொள்ளையடிப்பதற்கோ பிறர் பொருளை அபகரிப்பதற்கோ ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவமாக நாம் சேர்த்து விட்டு போகக்கூடாது. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இதை தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உன்னுடைய அண்ணனோ, உன்னுடைய தம்பியோ, உன்னுடைய அக்காவோ, தங்கையோ நீ சொத்து அபகரித்ததனால, பணத்தை பிடுங்கிக் கொண்டதனால, பிறருடைய செல்வத்திற்கு ஆசைப்பட்டு அபகரிச்சதனால, அவருடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதற்காக அவர்கள் ஆண்டவர் முன்பாக வந்து முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த பழியும் அந்த பாவமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தான். கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். ஆகாபு ஈசபேல் செய்த குற்றத்தை, பாவத்தை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. மாறாக பகைவர்களையும் நேசிக்கின்ற நல் உள்ளத்தை தரும்படியாக செபிப்போம். நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுகின்ற வரத்தை வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். தன்னுடைய பகைவர்களை பார்த்து, அவரை துன்புறுத்தியவர்களை பார்த்து, ஊடுருவ குத்தியவர்களை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று பகைவர்களையும் மன்னித்த இதயம் இயேசுவின் இதயம். துன்புறுத்துவோருக்காக தந்தையே இவர்களை மன்னியும் என்று வேண்டி செபித்த இதயம் இயேசுவின் இதயம். இயேசுவின் இதயம் போல நம் இதயம் மாற வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.